வணக்கம். இஞ்சிமேடு பெரியமலை சிவன் கோவில் இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த கோவில் ஒரு சிறிய குன்றுக்கு மேலே அமைக்கப்பட்டுள்ளது. இது ரொம்ப பழமையான சிவன் கோவில். இந்த கோவில் வயல்கள் சூழ்ந்த பகுதியில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கோவில் அமைந்துள்ள குன்றுக்கு மேலே ஏறி போகிறதுக்கு படிக்கட்டுகள், அதுக்கு மேலே நிழற்கூடை அதெல்லாம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த படிகள் வழியாக நம்ம ஏறி போனோன்னா மேலே இருக்கிற திருமணிச்சேரை உடையார் சிவனை நம்ம தரிசிக்க முடியும். இந்த கோவிலுக்கு படிக்கட்டில் போயிட்டே இருக்கும்போது வழியில் பார்த்தோன்னா அகத்தியருக்கு ஒரு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த கோவிலில் முற்காலத்தில் அகத்தியர் இங்கே தவம் செஞ்சுருக்காரு. அவர் தவம் செஞ்ச குகையும் இந்த மலை மேலே அமைக்கப்பட்டுள்ளது. அந்த குகையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுதான் அகத்தியருக்காக அமைக்கப்பட்டுள்ள ஒரு தனி சன்னதி. இங்கே நீங்கள் அகத்தியரை தரிசனம் செய்ய முடியும். அதுக்கப்புறம் இந்த படிக்கட்டு வழியாக மலைக்கு மேலே ஏறி போகும்போது இந்த கோவிலை பற்றி சில வரலாற்று தகவல்களை இங்கே செதுக்கியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த கோவில் எந்த காலத்தில் அமைக்கப்பட்டது, எந்த மன்னர்களால் அமைக்கப்பட்டது அப்படின்ற தகவல்களை பற்றி இந்த கல்வெட்டில் நமக்கு தகவலை படித்து தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு பக்கத்துலேயே இந்த கோவிலோட சிறப்பையும் சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த மலை மேலே நாம் தியானம் செஞ்சோன்னா ஆசாபாசங்கள்லேருந்து நீங்கி நம்மளால் முக்தியை அடைய முடியும் அப்படின்ற கருத்துக்களை தெரிவிக்கிற மாதிரி சில தகவல்களையும் இந்த கல்வெட்டில் அமைச்சிருக்காங்க. இந்த கல்வெட்டை யார் திறந்து வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, பாண்டிச்சேரியோட முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் தான் இந்த கல்வெட்டை திறந்து வச்சுருக்காரு அப்படின்னு இந்த கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ளது. இப்போ நம்ம கோவிலோட மேல் பகுதிக்கு வந்துட்டோம். இந்த கோவிலில் முன்னாடி ஒரு பலிபீடம், கொடிமரம், அதுக்கு முன்னாடி நந்தியம்பெருமான், அவருக்கு முன்னாடி சிவபெருமானோட ஆலயம் எல்லாம் அமைக்கப்பட்டு இந்த ஆலயம் மிக நேர்த்தியாகவும் சுத்தமாகவும் இந்த ஆலயம் பராமரிக்கப்பட்டு வருகிறது. உங்களுக்கே பார்த்தா தெரியும். இந்த ஆலயத்தில் சில தகவல்கள் வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஆலயத்தில் சுனை நீர் பிரசாதமாக விற்கிறாங்க. அதோட விலை 50 ரூபாய் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வாங்கி குடித்தோம் அப்படின்னா நிறைய நோய்களுக்கெலாம் நமக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் இந்த கோயிலுக்கு போனீங்கன்னா 50 ரூபா கொடுத்து அந்த சுனை நீரை வாங்கி பாட்டில்லையே தராங்க. அதை வாங்கி நீங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்களுக்கு நோய் இருந்ததுன்னா அவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அந்த நோய்கள்லாம் குணமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நாம் இந்த கோவிலோட சுற்றுப்புற பகுதி எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். அப்படியே இந்த கோவிலில் ஒரு வாட்டி வெளிப்பிரகாரத்தில் சுற்றி வர போகிறோம். அதை தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கோம். இந்த கோவிலோட முன்பகுதியில் தரைப்பகுதியில் டைல்ஸ்லாம் ஒட்டி ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. கோவில் ரொம்ப நீட்டாகவும் மன அமைதி தரா மாதிரியும் ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த கோவிலில் உங்களுக்கு நல்ல மன அமைதி கிடைக்கும். இந்த கோவிலோட சுற்றுப்பிரகாரத்தில் இந்த கோவிலோட ஸ்தல விருட்சம் அமைச்சிருக்காங்க. அதில் நிறைய பேர் வேண்டுதலுக்காக நிறைய துணிப்பை அப்புறம் மஞ்சள் கயிறெல்லாம் கட்டி அவங்களோட வேண்டுதலை வச்சுருக்காங்க. இந்த கோவிலோட பிரகாரத்தை சுற்றி வரும்போது விநாயகருக்கு ஒரு தனி சன்னதி இருக்குது. விநாயகரோட சன்னதிக்கு பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அகத்தியர் தவம் செஞ்ச குகை இருக்குது. இந்த குகைக்குள்ளே போய் வீடியோ எடுத்திருக்கோம். இப்போ நம்ம அதை பார்க்கலாம். இதுதான் அந்த குகையோட முன்பகுதி, என்ட்ரன்ஸ். அங்கே பெயிண்ட்லேயே எழுதியிருக்காங்க, இது அகத்தியர் தவம் செஞ்ச குகை, சித்தர் குகை அப்படின்லாம் இங்கே பெயிண்டில் எழுதி வச்சுருக்காங்க. அதுக்கு பக்கத்துலேயே இன்னொரு சித்தரோட படமும் வரைஞ்சி வச்சுருக்காங்க. இங்கே யாகங்கள், சித்தர்களுக்கு பூஜை அதெல்லாம் நடக்கும் போல இருக்குது. இது பார்த்திங்களா, இதுதான் அகத்தியர் தவம் செஞ்ச அந்த சித்தரோட குகைக்கு போகிற வழி. இதுக்கு உள்ளே போயிட்டு அகத்தியர் எந்த இடத்துல உட்காந்து தவம் செஞ்சார் அப்படின்னு நம்மளால் பார்க்க முடியும். நானும் ரொம்ப இருட்டாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு எப்படியாவது கொஞ்சம் மொபைல் ஃபோனில் இருக்க டார்ச்சை யூஸ் பண்ணி எப்படியாவது வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சி உள்ளே போய் வீடியோ எடுத்திருக்கேன். அதை நீங்கள் இப்போ பார்க்கலாம். ஒரு 2 நிமிஷம் போகும். நீங்கள் அப்படியே பொறுமையாக பார்த்தீங்கன்னா அந்த குகைக்குள்ளே போயிட்டு அகத்தியர் எந்த இடத்துல உட்காந்து தவம் செஞ்சார் அதெல்லாம் நம்மளால் தெளிவாக பார்க்க முடியும்.
உள்ளே போனவுடனே வலது பக்கத்தில் ஒரு மேடை மாதிரி இருக்குது. அந்த மேடை மேலே தான் அகத்தியர் அமர்ந்து தவம் செஞ்சுருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த குகை உள்ளே இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டு இருக்குது, ஒரு 10 அடி தூரத்துக்கு போகுது. அதுக்கப்புறம் வேறு வழி இல்லை, அந்த குகை அதோட முடிஞ்சிருது. ஆனால் ரொம்ப இருட்டாக இருக்குது. இந்த குகைக்கு உள்ளே போனவுடனே வெளிப்புறத்தில் இருக்கிற எந்த சத்தம், அதாவது பறவைகளோட சத்தமோ மனிதர்கள் பேசுகிற சத்தமோ எதுவுமே கேட்காது. அவ்வளோ அமைதியாகவும் அவ்வளோ ஒரு மாதிரி மன அமைதி தர மாதிரியும் இந்த குகை இருக்குது. ஒருவேளை அதனாலேயே அகத்தியர் இதுக்குள்ளே தவம் செஞ்சுருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போது குகைக்குள்ளேருந்து நம்ம வெளியில் வந்துட்டோம். திருப்பியும் இந்த கோவிலோட பிரகாரத்தை நம்ம சுற்றி வர போகிறோம். இது கோவிலோட பின்னாடி பகுதி. பின்னாடி லிங்கோத்பவர்லாம் இருக்கார். அதுக்கப்புறம் அங்கே தூரத்தில் தெரியுது பார்த்தீங்களா, அது முருகப்பெருமானுக்காக அமைக்கப்பட்டுள்ள ஒரு தனி சன்னதி. இந்த கோவிலோட சுற்று பிரகாரத்தில் மேலே நிழற்கூடையெல்லாம் அமைச்சிருக்காங்க. படிக்கட்டில் எப்படி படியில் ஏறி வரும்போது நிழற்கூடையெல்லாம் அமைச்சிருக்காங்களோ அதே மாதிரி இந்த சுற்று பிரகாரத்துலேயும் நிழற்கூடையெல்லாம் அமைச்சிருக்காங்க. நம்ம மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் அதை பற்றிலாம் கவலைப்படாமல் அழகாக இந்த கோவிலை நம்மளால் பொறுமையாக சுற்றி வர முடியும். இப்போ பார்த்தோன்னா அது சண்டிகேஸ்வரரோட தனி சன்னதி. அதுக்கு முன்னாடி இருக்கிறது அம்மனோட, அதாவது சிவபெருமான் பார்வதி இருப்பாங்க இல்லையா, அவங்களோட தனி சன்னதியும் இங்கே அமைச்சிருக்காங்க. அதை தான் நம்ம இப்போ பார்க்குறோம் இந்த வீடியோவில். கிட்டத்தட்ட நாம் இந்த கோவிலோட வெளிப்பிரகாரத்தை சுற்றி வந்துட்டோம். திரும்பி இப்போ நம்ம முன்பகுதிக்கே போகிறோம். முன்னாடியே நான் சொன்னேன் இல்லையா, படிக்கட்டிலலாம் மேற்கூரை அமைச்சிருக்காங்கன்னு. நம்ம மழையாக இருந்தாலும் வெயிலாக இருந்தாலும் எந்த மாதிரி சமயத்தில் போனாலும் இந்த கோவிலை ரொம்ப பொறுமையாகவும் நிதானமாகவும் தரிசனம் செய்ய முடியும். உங்களுக்கும் டைம் கிடச்சிதுன்னா நீங்களும் இந்த ஆலயத்துக்கு போய் சிவபெருமானை தரிசனம் செய்து வரவும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். இது இந்த கோவிலில் அமைக்கப்பட்டுள்ள நவகிரகத்திற்கான தனி சன்னதி. அகத்தியருக்கு தனி சன்னதி அமைச்சிருக்காங்க இல்லையா, அதுக்கு பக்கத்துலேயே நவகிரகங்களுக்கும் ஒரு தனி சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது. இவ்வளோதாங்க இந்த கோவில். இந்த கோவில் ரொம்ப மன அமைதி தர மாதிரியும் ஒரு நல்ல இறையருள் தர மாதிரியும் இந்த கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. உங்களுக்கு நேரம் கிடச்சா நீங்களும் கண்டிப்பாக இந்த கோவிலில் போய் சிவபெருமான வழிபாடு செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். இந்த கோவில் பார்த்தோன்னா செய்யார்லேருந்து கிட்டத்தட்ட 28 கிலோமீட்டர், தவசி, இருங்கல், பெரணமல்லூர் அந்த வழியில் போனோம் அப்படின்னா 28 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவில் தினமும் காலையில் 7 மணிலேருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் திறந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் மத்தியானத்தில் சில சமயம் கோவில், அதாவது மூலவர், அம்மன் சன்னதியை பூட்டி வைக்கிறாங்க. நீங்கள் போகிறதா இருந்தால் இந்த திரையில் தெரிகிற அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு எந்த நேரத்தில் வந்தால் சிவபெருமான தரிசனம் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் முன்னாடியே ஃபோன் பண்ணி கேட்டுட்டு போகிறது நல்லதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.